ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல் கிரிக்கெட் ஆப்ஷன் தமிழ். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, இந்த வாரத்தோட அதாவது ஐபிஎல் 2024 வீக் 2ஓட ரவுண்ட் அப். ஸோ அந்த மாதிரி ஒரு ரவுண்ட் அப் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்லி இந்த ஒரு வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, எஸ்ஆர்எச் மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஹை ஸ்கோரிங் கேம். நம்ம அதை பற்றின ஒரு ரிவ்யூ வீடியோ கூட போட்டிருக்கோம். ரொம்ப நல்ல மேட்சாக இருந்துச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அதர் தட் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, டாப் இந்தியன் கன்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமோட டாப் பிளேயர்ஸ் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வித் லைக்ஸ் ஆஃப் விராட் கோலியாக இருக்கட்டும், ஷிகர் தவன் ரொம்ப நல்லா ஆடினார், ரிஷப் பந்த் கலக்கிட்டார் இந்த வீக்கு, ரவிச்சந்திரன் அஸ்வின் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஆடினார். ரொம்ப வருஷம் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிட்டு இருக்காரு ரியான் பராக் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸஸை கொடுத்துட்ருக்காரு. ஸோ அந்த விதத்தில் பார்த்தோன்னா இந்த வாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே போயிருக்கு. அண்ட் மோர் ஸோ பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து ஒரு பிரில்லியன்ட் ஃபாஸ்ட் போலர், ஒரு சீமர், இன்ஃபேக்ட் இந்த லைக் வித் லைக்ஸ் ஆஃப் மயங்க் யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர் ரொம்ப நல்ல பேஸ் போடுறார். இன்ஃபேக்ட் ஃபாஸ்டஸ்ட் பால் இந்த சீசன் 156 போட்டிருக்காரு. ஸோ நிறைய நடந்திருக்கு இந்த வீக்கில். ஸோ அதை பற்றி கண்டிப்பாக பேசலாம். ஸோ கெட்டிங் இன் டு திஸ் வீடியோ, ஃபர்ஸ்ட்லி பார்த்தோன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அகேன்ஸ்டாக ஒரு வின். இன்ஃபேக்ட் 2 out of 2 இருக்காங்க. அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அவங்களுடைய ஒரு லாஸ், பட் அவங்களுக்கு ஒரு லாஸ், செகண்ட் லாஸ், பட் தென் அவங்க ரொம்ப க்ளோஸாகவே வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ரியான் பராக், நான் முதலே சொல்லி இந்த மாதிரி ரொம்ப நல்லா ஆடிந்தார். இன்ஃபேக்ட் 84 runs அடிச்சிருந்தார். அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் டாப் ஆஃப் தி ஆர்டர் ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரொம்ப நல்ல ஒரு நாக் வித் த பேட். இன்ஃபேக்ட் சொல்ல போனோன்னா 3 6 அடிச்சிருந்தார். இன்ஃபேக்ட் ஹேண்ட்ரிக் நாக் பார்த்தீங்கன்னா மிட் விக்கெட் மேலே அடித்தார். அதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ஒரு 2 6 பயங்கரமாக இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு ஒரு 145+ போட்டார். அதை பார்த்தீங்கன்னா சூப்பராக அடித்தார், ரொம்ப ஈஸியாக அடித்தார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விதத்தில் வந்து ஒரு டாமினன்ட் விக்ட்ரி. அண்ட் சந்தீஷ் சர்மாவும் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஒரு டெசிக்னேட்டட் டெத் ஓவர்ஸ் போலராக போட்டுட்ருக்காரு. ரைட். ஸோ மூவிங் அஹெட், பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் நான் முதலே சொன்ன மாதிரி மயங்க் யாதவ் அப்படின்ற பேசர் பிரில்லியண்ட்டாக போடுறாரு. அண்ட் அவர் இன்ஃபேக்ட் அவருடைய ஒரு போலிங் எஃபர்ட்னால தான் வந்து பஞ்சாப் கிங்ஸ் அவரோட ஒரு பேஸில் பீட் ஆகிட்டாங்க அப்படின்னு கண்டிப்பாகவே சொல்லலாம் பஞ்சாப் கிங்ஸ். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்சே வந்து வின் பண்ணாங்க. அண்ட் டெஃபினெட்லி மூவிங் அஹெட் நிறைய சான்ஸ் கொடுக்கணும் அண்ட் டெஃபினட்டாக க்ரூம் பண்ணணும் அடுத்த லெவலுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது மயங்க் யாதவை. ஏன்னா இந்தியன் கிரிக்கெட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மூவிங் அஹெட். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் ஷிகர் தவன் பிரில்லியண்ட்டாக ஆடினார். பஞ்சாப் கிங்ஸ்க்கு 70 runs அடிச்சிருந்தார். எஸ், ஃபுல் ஃப்ளெஷ்ஷாக கொண்டு போக முடியல, ஒரு விக்ட்ரிக்கு கொண்டு போக முடியல. பட் என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குட் டே வித் த பேட். ஸோ அவங்களுக்கு ஷிகர் தவன் வந்து மேஜர் பார்ட் ஆஃப் தேர் இந்தியன் பேட்டிங் கோர்ஸ். ஸோ அவர் வந்து கண்டிப்பாகவே நிறைய அதாவது வந்து ரன்ஸ் அடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அவங்க சைடில் பார்த்தோன்னா. அண்ட் அதை தான் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு விக்ட்ரி. ஸோ நிக்கலஸ் பூரன், மார்க்கஸ் ஸ்டாயின்ஸ் எல்லார் பேட்லேருந்துமே ரன்ஸ் வந்துடுச்சு. ஸோ கண்டிப்பாகவே அவங்களுமே வந்து ஒரு ஹாப்பியர் சைடாக இருப்பாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி ஒரு லோன் வாரியராக ஆடினார். கேமரன் கிரீன் சப்போர்ட்டிங் நாக் ஆடினார் அட் ஒன் எண்ட். இந்த சீசன் பார்த்தீங்கன்னா வித் த பேட் ஒரு நல்ல நாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இங்கே. பட் அதர்வைஸ் பார்த்தோம்னா விராட் கோலி ஒன் மேன் ஷோ நல்லாவே ஆடினார். 70 runs அடிச்சிருந்தார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பால் வரைக்கும் ஆடினார். ஸோ வெரி வெல் பிளேட் பை விராட் கோலி. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 183 டு வின் இருந்தது ஃபார் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். அண்ட் ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கட்டு சுனில் நாராயண் எடுத்துட்டா நமக்கு எப்போவுமே தெரியும் கௌதம் கம்பீர் வந்து ஹேஸ் ஆல்வேஸ் எம்பசைஸ்டு சுனில் நாராயண் அட் த டாப் ஆஃப் தி ஆர்டர் ஓப்பனிங் ஆட வைக்கிறதுல பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்போவுமே ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. அண்ட் ஒன்ஸ் அகேன் இங்கே பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் தி ஆர்டரில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு சுனில் நாராயண். நல்லா ரன்ஸ் அடிச்சிருக்காரு இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். அண்ட் அதர்வைஸ் பார்த்தோன்னா வெங்கடேஷ் ஐயருமே வந்து டுவர்ட்ஸ் த பேக் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா பிரில்லியண்ட்டான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வந்து மேட்ச் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ விராட் கோலி இன்ஃபேக்ட் அட் த மோமெண்ட் நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா விராட் கோலி தான் அந்த ஆரஞ்ச் கேப் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமுக்கு மூவிங் அஹெட் அவர் ஃபார்மில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே போயிட்டுருக்கு இந்த ஒரு சீசனை பொறுத்த வரைக்கும். எனக்கு என்ன தோணுச்சுன்னா இப்போ அதாவது குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் சூப்பராக ஆடினார். அண்ட் டேவிட் மில்லர் டுவர்ட்ஸ் த பேக் எண்ட் பார்த்தீங்கன்னா வின் பண்ணி கொடுத்தாங்க ஃபார் தி குஜராத் டைட்டன்ஸ். அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்களோட 3 மேட்ச்சில் 2 வின்னு. அண்ட்
சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் அமைஞ்சுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்றது வந்து ஒரு அன்பீட்டபிள் சைடாக தெரிஞ்சாங்க அவங்க முதல் 2 மேட்ச்சில். பட் டெல்லி கேபிட்டல்ஸ் சூப்பராகவே வந்து ஆடி பார்த்தீங்கன்னா அவங்களை எங்கேருந்தோ வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 191 ரன்ஸ் ஆன் த போர்டு. டேவிட் வார்னர் ஒரு பிரில்லியன்ட் 50. ரிஷப் பந்த் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட் நாக். இன்ஃபேக்ட் அவரோட கம்பேக் அப்புறம் பார்த்தோன்னா அவருடைய முதல் 50 பிரில்லியண்ட்டாக ஆடி இருக்காரு. அண்ட் கண்டிப்பாக வந்து மோர் நாக்ஸ் டு கம் ஃப்ரம் ஹிம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க இந்தியன் ஃபேன்ஸ். அண்ட் மோர் ஓவர் வித் விராட் கோலி வித் த லைக்ஸ் ஆஃப் ரிஷப் பந்த் பர்ஃபார்மிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா T20 வேர்ல்ட் கப் வருது. ஸோ இவங்க 2 பேட்டர்ஸுமே வந்து இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தி இந்தியன் டீம். ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி ரிஷப் பந்த் பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ மூவிங் ஆகிட்டு பார்த்தோன்னா இந்த ஒரு மேட்ச்சில் என்ன ஆச்சு அப்படின்னா 192 சேஸ் அப்படின்றப்போ பிருத்வி ஷாமே ரொம்ப நல்லா ஆடிந்தார். ஸோ அவரையுமே வந்து நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும், ரொம்ப நல்லா ஆடினார் பிருத்வி ஷா. ஸோ 192 சேஸ் அப்படின்றப்ப கலீல் அஹமத் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணார். இன்ஃபேக்ட் இனிஷியலாகவே 2 விக்கெட் ஓப்பனர்ஸ் 2 பேர் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் ரச்சின் ரவீந்திரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட விக்கெட்ஸ் எடுத்தாங்க. அண்ட் அதர்வைஸ் 192 அப்படின்றப்போ அஜிங்கே ரஹானே 45 ரன்ஸ் அடிச்சிருந்தார். பட் டுவர்ட்ஸ் த பேக் எண்ட் MS தோனி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் திஸ் டோர்னமெண்ட் ஆடுறாரு. அண்ட் 16 balls 37 நாட் அவுட் பிரில்லியண்ட்டாக ஆடினார். அண்ட் எஸ் நல்ல சூப்பர் ஆடினார். எஸ் த கேம் வாஸ் டன் அட் ஒன் பாயிண்ட். பட் ஆஸ் யூனோ தோனி ஃபேன்ஸ், அஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ், அஸ் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ், இத்தனை வருஷம் இந்தியன் கிரிக்கெட் பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்தது. பட் மோர் ஸோ எனக்கு என்ன ஒரு பாசிட்டிவாக தோணுச்சுன்னா MS தோனி வந்து எஸ் இப்போ வந்து நம்பர் 8 தான் ஆடுறாரு. அவ்வளோ டீப்பாக இருக்குது CSK பேட்டிங் லைனப். ஸோ MS தோனி வந்து அட் எனி பாயிண்ட் இன் டைம் சிஎஸ்கேக்கு நீடட்னா கண்டிப்பாகவே வந்து ஹீ இஸ் இன் வெரி குட் டச் அப்படின்றது நமக்கு இங்கே இந்த மேட்ச் தெரிய வந்தது. ஸோ கைஸ் அதான் இந்த வீக்கோட ரிவ்யூ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தோன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் வின் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் 2 out of 2. KKR has also had a very good game this week. அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்குமே அவங்களோட ஃபர்ஸ்ட் வின். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நான் முதல்ல சொன்ன மாதிரி மயங்க் யாதவ்ன்ற அந்த பேஸரை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.